வெல்கம் டு விஜய்ஸ் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ட்ரெண்டில் இருக்கிற ஒரு மோமோஸ் செய்ய போகிறோம். இந்த மோமோஸ் வந்து நார்த் சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நேபாளிகள்லாம் ரொம்ப இதை செய்வாங்க. நல்ல ஃபேமஸானது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மணாலியில் மால் ரோடுன்னு ஒன்று இருக்குது. அந்த ரோட்டுக்கு போனீங்கன்னா இந்த மோமோஸ் வந்து பயங்கர பிஸியாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நல்லா கொதிக்க கொதிக்க அந்த கிளைமேட்டுக்கும் இந்த மோமோஸு நல்ல மிளகாய் சட்னி வச்சு கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம வீட்டில் இப்போ செய்யலாம். இதுக்கு நம்ம தேவையானது மைதா மாவு. மைதா மாவை ஒரு கப் எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம எந்த காய்னாலும் போடலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, முட்டைக்கோஸ், வெங்காயம், நமக்கு என்ன காய் இருக்கோ அதை போட்டு கொஞ்சமாக மிளகாய் பொடி, உப்பு போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இதை நமக்கு ஸ்டஃப்பு சூப்பரான டேஸ்டான இப்போ ஒரு மோமோஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கோதுமை மாவு போட்டுக்கலாம். நல்ல தின்னா நம்ம எடுத்துக்கணும். நல்ல தின்னா போட்டுக்கலாம். அப்போதான் நல்ல டேஸ்ட் இருக்கும். ரொம்ப தடிமனாக போட்டுற வேண்டாம். நல்லா தின்னா நம்ம எவ்வளோ முடியுமோ அந்த தின்னு போட்டுக்கலாம். இந்த மால் ரோடுக்கு போனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்குறாங்க. நல்லா கொதிக்க கொதிக்க அந்த கிளைமேட்டுக்கும் அவ்வளோ சூடாக போடுவாங்க. உடனே போட்டு போட்டு கொடுப்பாங்க. நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்றப்ப 10-12 சாப்பிட்டா கூட நமக்கு அவ்வளவு நிறையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது தகடா போட்டாச்சு. அதை ஸ்டஃப்புக்கு நான் பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன காய் கிடைக்க அதை போடுங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்படி போடுறேன். சங்கு மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம எடுத்துருக்க மாவெல்லாம் திரட்டி வச்சுக்கலாம். திரட்டிட்டு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். நல்லா திரட்டியாச்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த ஷேப் வேணும் போட்டுக்குங்க. நான் இந்த ஷேப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாகவும் போடலாம். சூப்பராக இருக்கும். அங்கெல்லாம் மணாலியில் குட்டி குட்டியாக தான் போட்டிருந்தாங்க. 10 பீஸ் 100 ரூபான்னு கொடுத்தாங்க. கொதிக்க கொதிக்க அப்படி அந்த அம்மா லேடிஸ் தான் முக்கால்வாசி செய்கிறாங்க. இதில் பாதி தான் போட்டிருந்தாங்க. நம்ம கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போட்டிருக்கோம் நம்ம வீட்டில் செய்கிறதுனால. இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வைக்கணும். இட்லி கொப்பரையில் ஒரு தட்டை போட்டு இதை வேக வச்சிடலாம். சூப்பராக நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை இட்லி கொப்பரையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு ஆவியில் வேக வச்சு விட்டா சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிடும். இது நீங்கள் ஸ்டஃப்புக்கு பன்னீர் கூட வைக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை ஸ்டஃப் பண்ணலாம். நான் இப்போ வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா சூப்பராக மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மிளகாய் சட்னி, கார சட்னி வச்சு நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கார சட்னி வேண்டான்னா டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். அதையும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்க கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா மணாலியில் சாப்பிட்டதை விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ ருசியாக இருக்கும். அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு அசத்துங்க. இந்த ரெசிபி கட்டாயமாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். பாய்.